உன் பிரச்சனையை கொண்டே அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார். He will fulfill his will through your problems. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நமக்கு இருக்கிற டீட்டெயில்ஸ்லாம், நம்மளுக்கு என்ன டீட்டெயில்ஸ் தெரியும்னா, நம்ம பிரச்சனையை குறித்த விவரங்கள்லாம் கேட்டிங்கன்னா எல்லாரும் வரியா அப்படியே டீட்டெயிலாக நம்ம பிரச்சனைகளை சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு என்ன தெரியாதுன்னா, என் பிரச்சனைகளுக்குள்ள கர்த்தர் சித்தம் நிறைவேறும்படியாக நிறைய விவரங்கள் டீட்டெயில்ஸ் இருக்கு. அது நமக்கு தெரியாமல் இருக்குது. ஹல்லேலூயா. தேவ பிள்ளை, இன்னைக்கு நீ பிரச்சனையே பார்க்குறீங்க, ஆனால் அந்த பிரச்சனையில் கர்த்தர் சித்தம் நிறைவேறும். அதனால தான் I am so confident that God will do the impossible in our life. முடியாத கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார். ஏன் முடியாததை செய்வதனால அவர் சித்தம் நிறைவேற போறது. என் தேவை மட்டும் சந்திக்கப்பட போதில்லை, முடியாதை செய்வதனால அவர் சித்தம் நிறைவேற போகுது. அதனால I am confident that he will do the impossible. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க கேட்கலாம், பாஸ்டர் எனக்கு இந்த தடை கர்த்தர் சித்தமா, எனக்கு இந்த தாமதம் கர்த்தர் சித்தமா, நான் குழந்தை இல்லாமல் இருப்பது கர்த்தர் சித்தமா, இந்த வியாதி கர்த்தர் சித்தமா, எனக்கு வர வேண்டிய நன்மை காலைப்படுது கர்த்தர் சித்தமா? அதுக்கு எனக்கு பதில் தெரியாது. அது கர்த்தர் சித்தமானு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும், இதை எல்லாம் கொண்டு கர்த்தர் உன் வாழ்க்கையில் அவர் சித்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. He will fulfill his will through your problems. இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் சர்மனை பார்க்கும்போது நம்ம வேதத்தை லூக்காவின் புத்தகம் 1வது அதிகாரத்துக்குள்ள திருப்பிக் கொள்வோம். ஒரு தீர்க்கதரிசியை குறித்து பார்க்க போறோம். The world talks about him as one of the greatest prophets that ever lived. alright, இந்த பூமியில வாழ்ந்த ஒரு பெரிய தீர்க்கதரிசியை குறித்து இந்த அதிகாரம் பேசுகிறது. இந்த தீர்க்கதரிசியை குறித்து பார்ப்பதனாலே நான் உங்களுக்கு சொல்றேன், இந்த சர்மன் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக இருக்க போகுது. ஆமென் சொல்லி கையை உயர்த்தின அந்த சில உள்ளங்களுக்கு மட்டும் இது தீர்க்க, மிச்ச பேர்லாம் நல்லா விசுவாசத்தோட கையை உயர்த்துங்க. இது எனக்கான தீர்க்கதரிசனம். ஹல்லேலூயா. லூக்காவின் புத்தகம் 1வது அதிகாரம் வசனம் 5 வாசிப்போம். யூதேயா தேசத்தின் ராஜாவாகிய ஏரோதின் நாட்களில் அபியா என்னும் ஆசாரிய வகுப்பில் சகரியா என்னும் பேர் கொண்ட ஆசாரியன் ஒருவன் இருந்தான். அதாவது ஜக்கரியா என்னும் ஆசாரியன் இருந்தார். வாசிங்க. அவன் மனைவி ஆரோனுடைய குமாரத்திகளில் ஒருத்தி, அவள் பேர் எலிசபெத். ஜக்கரியான்னு ஒருத்தர் இருந்தாரு, எலிசபெத்னு ஒருத்தர் இருந்தாங்க. சரியா? ஜக்கரியா அப்படின்ற பேருக்கான அர்த்தம் என்னன்னா, போன நம்ம பார்த்து இந்த ஜக்கரியா அவர் தீர்க்கதரிசி, பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசி, 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்த ஜக்கரியா. ஓகே, இவரு புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஆசாரியர் ஜக்கரியா. இந்த ஜக்கரியாக்கு பேர் அர்த்தம்னா ரிமெம்பர்ட் பை காட். எப்படி? தேவனால நினைவு கூறப்பட்டவன், ரிமெம்பர்ட் பை காட். சரியா? கொஞ்சம் இந்த பேருங்கெல்லாம் பார்த்துக்கும் போது அர்த்தம் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அவர் மனைவி யாரு? எலிசபெத். எலிசபெத்னா ஓத் ஆஃப் காட், தேவனோடு செய்யப்பட்ட ஒரு உடன்படிக்கை. சரியா? அவங்க 2 பேரை குறித்து பார்க்குறோம். அடுத்தது அவங்களை குறித்து வாசிங்க பார்க்கலாம். அவர்கள் இருவரும் கத்தரிட்ட சகல கற்பனைகளின் படியையும் நியமங்களின் படியையும் குற்றமற்றவர்களாய் நடந்து உத்தமர்களாய் இருந்தார்கள். வாசிங்க. தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அதாவது இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா வெயிட்டாக குத்துக்கிறாங்க. எப்படி? பேரை எப்படி ஜக்கரியா கூடும் போதெல்லாம் அவர் கூடும்போது எப்படி? ரிமெம்பர்ட், தேவனால நினைவு கூறப்பட்டவன், தேவனால ஞாபகம் வைத்துக் கொள்ளப்பட்டவர். அடுத்தது அவர் ஒய்ஃபை பார்க்கும்போது தேவனோட உடன்படிக்கை. சரியா? இப்படிதான் கூடும் போதெல்லாம். 3வது, இது 2 பேர் அர்த்தத்தை கூட விடுங்க. 3வது எப்படி? அவர்களை போல உத்தமர்கள் இல்லை. எப்படி? இன்ட்ரோடக்ஷன்லாம் நல்லா குத்தாச்சு. ஆனா நல்ல இன்ட்ரோடக்ஷன்லாம் குத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? வாசிங்க. எலிசபெத் மலடியா இருந்தபடியினால் அவர்களுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவர்களுக்கு பிள்ளை, அதாவது சொல்லும் போதெல்லாம் நல்லா சொல்லிட்டாங்க. கர்த்தரால நினைக்கப்பட்டவங்க, கர்த்தரோட உடன்படிக்கை, பயங்கர உத்தமன் உத்தமி எல்லாம் சொல்லிட்டு, ஆனா அவங்களுக்கு என்ன இல்லை? எப்படின்னு பாத்தீங்களா? இன்ட்ரோடக்ஷனுக்கு டோட்டலா ஆப்போசிட் ஆகுது. ஏன்னா கர்த்தரால நினைவு கொள்ளப்பட்டவர் ஆனா குழந்தை இல்லை, கர்த்தரோட உடன்படிக்கை ஆனா குழந்தை இல்லை. அப்புறம் என்னது? நீதிமான், கர்த்தருக்கு நேரம் நடந்தாங்க ஆனா குழந்தை இல்லை. இந்த சிலருக்குலாம் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்பாங்க தெரியுமா? அவர் ரொம்ப நல்லவர், ஆனா எப்படி? என் ஒய்ஃப் ரொம்ப நல்லவங்க, ஆனா என்ன ஒன்னே ஒண்ணுதான், மற்றதெல்லாம் ஓகே, வாயை திறந்தா என் ஹஸ்பண்ட் ரொம்ப நல்லவர், கோபப்படாத வரைக்கும். அந்த மாதிரி தான். எப்படி? அவங்க ரொம்ப எல்லாம் குட்டாச்சு, பிளஸ் எல்லாம் சொல்லியாச்சு. ஆனா சொல்லிட்டு என்ன சொல்றாங்க? அவர் பேர் பாரு, கர்த்தர் நினைவு கொண்டவர், ஆனா கர்த்தர் அவரன்னு மறந்துட்டாரு, குழந்தை இல்லை. கர்த்தரோட உடன்படிக்கை செஞ்சவங்க, ஆனா கர்த்தர் உடன்படிக்கை உடைச்சிட்டாரு, குழந்தை இல்லை. நீதிமானா நடந்தாங்க, நடந்து என்ன பிரயோஜனம்? குழந்தை இல்லை. Do you understand what I'm saying? எல்லாம் சொல்லும் போதே நல்லா தான் சொல்றாங்க, ஆனா சொல்லும் போது என்ன சொல்றாங்க? கடைசியா பிரச்சனைய
சொல்லுகிறாங்க. தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு இந்த பிரச்சனையை தான் கர்த்தருக்கு அவர் சித்தத்தை நிறைவேற்றி நம்ம வாழ்க்கையின் மூலமாகவே பெயர் போறார். ஆமேன்னு சொன்னா நல்லா கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. 10 தடவை ஞாபகப்படுத்திக்க முடியாது, சரியா? உங்களுக்கு ஏன் சில நேரத்தில் காரியங்கள் நடக்கலன்னா அது விசுவாசத்தில் எதிர்பார்க்கிறதே கிடையாது. என் பிரச்சனையின் மூலமாக கர்த்தர் மகிமைப்பட போகிறார். அப்போ இன்னைக்கு முதல் பாயிண்ட், உன் நாள் வரும்போது, இது கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், ஏன்னா தீர்க்க தரிசனங்கள், சரியா? உன்னுடைய நாள் வரும்போது உனக்கு போட்டியாக எத்தனை பேர் இருந்தாலும் கர்த்தரை உன்னை மட்டும் தேர்ந்தெடுப்பார். அல்லேலூயா, நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. உன்னுடைய நாள் வரும்போது, நான் இப்படி சொல்றேன் இன்னும் விவரமா, உனக்கு போட்டியாக 20,000 பேர் இருந்தா கூட கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுப்பார். ஏன் 20,000 சொல்றேன்? When your day comes, no matter how many stand in your way, you will still be chosen. லூக்கா 1ஆம் அதிகாரம் வசனம் 8, 9, 10 வாசிக்கிறேங்க. அப்படி இருக்க அவன் தன் ஆசாரிய வகுப்பின் முறையின்படி தேவ சந்நிதியிலே ஆசாரிய ஊழியம் செய்து வருகிற காலத்தில், தேவ சந்நிதியில் ஆசாரியர் ஊழியம் செய்து வருகிற காரியத்தில், தேவ பிள்ளைகளை நல்லா கொஞ்சம் கேளுங்க. அந்த நாட்கள்ல ஒரே ஒரு கோயில் தான் இருந்துச்சு. there was only one temple, சரியா? ஆனா எத்தனை ஆசாரியர்கள் இருந்தா தெரியுமா? ஒரே ஒரு டெம்பிள் தான் இருந்தது, ஒரே ஒரு கோயில் தான் இருந்தது. எத்தனை ஆசாரியர்கள் இருந்தா தெரியுமா? ஒரு நம்பர் சொன்னேன். ஏன் தெரியுமா சொன்னேன்? 20,000 ஆசாரியர்கள் இருந்தார்கள் ஒரு கோயில். ஆனா எவ்வளவு பாஸ்டருங்க? 20,000 பாஸ்டர். இதான் உண்மை. 20,000 priests were there for one temple. அந்த 20,000 ஆசாரியர்கள் 24 குரூப்ஸா பிரிக்கப்பட்டிருந்தாங்க. 24 குரூப்ஸா டிவைட் ஆயிருந்தாங்க. அந்த 24 குரூப்ஸ்ல நம்ம ஜக்கரியா 8th குரூப்ல இருந்தார், சரியா? ஒரு குரூப்பும் வருஷத்துக்கு 2 தடவை போயிட்டு சர்வ் பண்ணுவாங்க. இதுல சிலர்லாம் வாழ்க்கையில அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் கர்த்தருக்கு தூபம் காட்டுகிற வேலை செய்ய முடியாமலே, அதை பார்க்க முடியாமலே செத்து போயிடுவாங்க. ஏன்னா 20,000 பேர் யோசித்து பாருங்க. 20,000 பேர் அவன் போய் ஒருத்தனும் ஒரு சான்ஸ் கிடைக்குன்னா எப்படி? சான்ஸே இல்லை. அதனால அந்த வாய்ப்பே கிடைக்காம நிறைய பேர் செத்தே போயிடுவாங்க. ஆனா ஒரு நாள் வருகிறது, வாசிங்க. ஆசாரிய ஊழிய முறைமையின்படி அவன் தேவாலயத்துக்குள் பிரவேசித்து தூபம் காட்டுகிறதற்கு சீட்டை பெற்றான். பாருங்க, சீட்டு யார் பேர்ல உழுது? ஜக்கரியா பேர்ல உழுது. தேவ பிள்ளைகளே, போட்டிக்கு எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? தேவ பிள்ளைகளே, அந்த நாளை தேவன் ஜக்கரியாக்காக குறித்து வைத்திருந்தார். அந்த நாளில் ஜக்கரியா தேவ பிரசன்னத்தில் வரணும்னு இருந்தது. அந்த நாளில் தேவதூதன் ஜக்கரியாவை சந்திக்க வேண்டியது இருந்தது. அந்த நாளில் அவன் பிரச்சனைக்கு முடிவு வர வேண்டியது இருந்தது. அதனால 20,000 பேர் இருந்தாலும் அவர்களை தள்ளி ஆண்டவர் அவனை தேர்ந்தெடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, ஜக்கரியாவை விட பைபிள் தெரிஞ்ச ஆள் கொஞ்சம் அங்கே இருந்திருப்பாங்க. ஜக்கரியாவோட ஜெபிக்கிற ஆளுங்க அங்கே இருந்திருப்பாங்க. ஜக்கரியாவோட 10 பிள்ளைங்க வைத்து கொண்டிருந்த ஆசாரியர் இருந்திருப்பாங்க. புரியுதா? அவங்க எல்லாம் பெட்டரா இருந்திருப்பாங்க. ஆனா பேர் யார் பேர் எழுதி தேர்ந்தெடுக்கப்பட்டது? அப்ப 20,000 பேர் இருக்கும்போது நம்ம அந்த வேதத்தை வாசிக்கும் போது நிறைய நேரத்தில் நமக்கு டீடைல்ஸ் தெரிய மாட்டேங்குது. ஜக்கரியா பேர்ல ஒரு சீட்டு விழுந்து அவர் போனான்னு நினைக்கிறோம். ஆனா தேவ பிள்ளைகளே, அன்னைக்கு அவன் போவதற்கு 20,000 பேர் போட்டி. ஆனா கர்த்தர் அவ்வளோ நாளா ஒருத்தன் காத்திருக்கிறான், ஒருத்தன் உண்மையா இருக்கிறான். எல்லாரும் நினைச்சிட்டாங்க கர்த்தரால் ஞாபகமா வைத்துக் கொள்ளப்பட்டவன், நினைவு கொள்ளப்பட்டவன், கர்த்தர் அவனை மறந்துட்டாருன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா ஒரு நாள் வருதுங்க. அந்த நாள் வரும்போது கர்த்தர் 20,000 பேர் இருந்தாலும் அவன் ஒருத்தனை தனியா நிக்க வச்சு, உன்னை நான் மறக்கல, உன்னை நான் ஞாபகம் வச்சுக்க, உன்னை கொண்டு போக இடத்தை எடுத்துக்க நான் கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நல்லா கைத்தட்டினா, உற்சாகமா கைத்தட்டோம். என்னுடைய நாள் வருகிறது. கர்த்தர் என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் தேர்ந்தெடுப்பார். Your day is coming. And that day, nobody will receive the rod except for you. Hallelujah. உள்ள போகிறார். வாசிங்க. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ஒருவன் தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நின்று அவனுக்கு தரிசனமானான். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். நம்மால ஃபர்ஸ்ட் நம்மால்னா ஆல்ரெடி அவர் ஒரு கலக்கத்தில் இருக்கிறார். எப்படின்னா, நம்ம பேர் எப்படா இன்னைக்கு வந்துச்சு, இன்னைக்கு நம்ம இல்லை வேற யாரும் நம்ம அசால்ட்டா உட்காந்துருந்தோம். எப்படி டெய்லி போட்டுனுங்கிறாங்க சீட்டு. நம்ம என்ன பண்ணுவோம்? சிலர் பார்த்தீங்கன்னா போக கூட இருக்க மாட்டாங்க. 20,000 பேர்ல நம்மளுக்கு எங்க கூட போகுது என்ன பண்ணுவோம்? நம்ம போறது கூட
போகாம வீட்டில் வந்திருப்போம். இன்னைக்கு நம்ம வேலை இல்லைப்பா, எப்படியும் போனால் அவர் தான் போகிறார் உள்ள, இல்லை வேற யாராவது போகிறாங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் உட்காந்து. ஆனால் he was not prepared. என்னைக்கு அன்னைக்கு பார்த்தா அவர் ஆல்ரெடி ஒரு கலக்கத்தில் உள்ள போனா, செகண்டு உள்ள போனா யாருக்குறா? தேவதூதன். ஆச்சரியத்துக்கு மேல ஆச்சரியம். தேவப்பிள்ளைகளே, வாசிங்க தேவதூதன் என்ன சொல்றான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் நம்ம பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டதே நமக்கு நம்ம தானா, நம்மளே கூப்பிட்டுக்கிறாங்க அப்படின்னு இருக்கிறாரு. அடுத்தது என்னது? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். எல்லாம் ஆடி முடிகிற நேரத்தில் இனிமேல்ட்டு அவரு கேட்டா என்ன, எந்த காலத்தையா பேரை கேட்டார், என்ன வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. அவனுக்கு என்ன பெயரிடுவாய்? தேவப்பிள்ளைகளே, இங்க பாருங்க, ரெண்டாவது பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் நோக்கத்தை நீ புரிந்து கொண்டால், உன் சூழ்நிலை எவ்வளோ மோசமாக இருந்தாலும் முடியாமல் இருந்தாலும் அவர் முடியாததை செய்வார் என்று நீ புரிந்து கொள்வாய். நான் திருப்பி சொல்ல வரேன். If you can understand his purpose, you will also understand no matter how impossible your situation is, he will do the impossible for you. ஏன்? அவர் நோக்கத்தை நான் புரிந்து கொண்டா இம்பாசிபிளா இருந்தா கூட அவர் செய்வார். ஏன்னா அவர் நோக்கம் நிறைவேறணும், என் தேவையில்லை. கொஞ்சம் நல்லா யோசிச்சுங்க. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு இது நடக்காது நடக்காது நடக்காதுன்னு யோசிக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏன் தேவை, ஏன் தேவை, ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை, ஏன் பிரச்சனை, அதனால இது நடக்கிறது கஷ்டம். ஆனா நீ மாறி, இது என் பிரச்சனை இல்லை, அவர் நோக்கம் அவர் நோக்கம் அவர் நோக்கம் அவர் நோக்கம் மாறிச்சுன்னா, எவ்வளோ இம்பாசிபிளா இருந்தாலும் என் தேவன் அவர் நோக்கத்தை நிறைவேற்ற இம்பாசிபிளான முடியாத காரியங்களை என் வாழ்க்கையில என் பிள்ளைகள் வாழ்க்கை அவர் செய்வார். பிகாஸ் இட் இஸ் ஹிஸ் பர்பஸ், not just my need. ஜக்கரியா அந்த கேள்வியை கேட்கிறாரு. வாசிங்க 18வது வசனம் வாசிங்க. இல்ல முதலாவது 16, 17 நோக்கத்தை இந்த தேவதூதன் சொல்லுகிறான். எதுக்கு உனக்கு யோவான் கொடுக்கிறோம்? நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தர் ஒரு குழந்தைய கொடுக்கறாருன்னு நம்ம என்ன பண்ணிரோம்? நம்மள மாதிரியே ஒரு டாக்டர் தான் இல்ல, நம்மள மாதிரி இல்ல. சிலர் எப்படின்னா குடும்பத்திலேயே டாக்டர் இல்லை, அதனால இவர் டாக்டர். எப்படி? உங்க குடும்பத்துல எவனுக்குமே படிப்பு வராது, ஆனா உன் புள்ள மட்டும் சாவணும், அவனை மட்டும் என்ன பண்ணுவீங்க? வராத டாக்டர். உங்க ஆசைலாம் ஓகே, ஆனா என்ன வரணும்னு யோசிக்கணும்ல. கர்த்தர் நம்ம கொடுத்த உடனே நம்ம ஒரு நோக்கம் டிசைட் பண்றது. ஆனா என்ன சொல்ற? தேவதூதன் ஒரு காரியத்தை சொல்றான், வாசிங்க. அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திருப்புவான், பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கும் திருப்பி உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்தும்படியாக அவன் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் அவருக்கு முன்னே நடப்பான் என்றான். முன்னே நடப்பான். இதுதான் கர்த்தரோட நோக்கம். புரியுதா? யோவானை கொடுத்துக்கிறது, ஐயா அவரை பிசினஸ் மேனாக, அவரை டாக்டராக, அவரை என்ஜினியராக, அவரை லாயராக ஆக்குவதற்காக யோவானை கொடுக்கல. யோவானை நான் உனக்கு கொடுக்க போறதுக்கான நோக்கம் எதுக்கு? அவன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண முடியாக, கர்த்தர் ஊழியத்தை செய்யும்படியாக நான் யோவானை உனக்கு கொடுக்கிறேன். அதனால தான் உனக்கு இவ்வளோ வயசானாலும் உனக்கு குழந்தை பிறக்கும். ஏன்னா கர்த்தர் நோக்கம் நிறைவேறும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனா நம்மளுக்கு என்னன்னா 18வது வசனத்துல ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதினால் அறிவேன்? நான் கிழவனாயிருக்கிறேன். நான் கிழவனாகிறேன், அப்புறம் என் மனைவியும் வயது சென்றவளாய் இருக்கிறாளே என்றான். அது வரைக்கும் நான் ஜக்கரியாவை அப்ரிஷியேட் பண்ணோம். என்னதான் அவரு டேமேஜ் பண்ணிக்கிறாலும் மனைவியை கொஞ்சம் பெருமையா பேச. நான் கிழவனாகிறேன், அவங்களும் நம்மளா தானே பண்ணிருப்போம். மாத்தி அவ கிழவியா இருக்கிறா, நானும் கொஞ்சம் லைட்டா ஏஜ் ஆனவனா இருக்கிறேன், மாத்தி சொல்லிருப்போம். அவர் என்ன பண்ண? நான் கிழவன், என் மனைவி பாலிஸ்டா வயது. இங்க பிரச்சனை என்னன்னா, ஜக்கரியா ஏன் நம்ப முடியலன்னா, அவர்களுக்கு குழந்தை எதற்கு தெரியுமா தேவைப்பட்டது? ஆசாரியர்களுக்கு குழந்தை இல்லைன்னா அது ஒரு பெரிய அசிங்கம். ஆசாரியர்களுக்கு குழந்தை இல்லைன்னா அது ஒரு பெரிய அசிங்கம், ஒரு அவமானம். அவனுக்கும் எலிசபெத்துக்கும் குழந்தை தேவைப்பட்டது எதுக்குன்னா, பேசுறவர்கள் வாயை அடைக்கும்படியாக ஒரு குழந்தை தேவைப்பட்டது. பார்த்தல பேசணும்ல, குழந்தை பொந்துச்சா அதுக்கு. அடுத்தது ஐயா
என் குடும்ப சந்ததி போனோம், எனக்கு அடுத்த லெகசி, எனக்கு அப்புறம் யாரு, எனக்கு அப்புறம் யாரு, எனக்கு அப்புறம் யாரு, அதுக்கு ஒரு குழந்தை தேவைப்பட்டது. நெக்ஸ்ட், என்னை குறித்து மலடின்னு பேசுறாங்களே, அவர்கள் வாயை மூடும்படியாக ஒரு குழந்தை தேவைப்படுது. ஆனா அதனாலதான் இவர் என்ன பண்ணாரு, எனக்கு குழந்தை தேவைப்பட்டதுனால வயசாயிடுச்சு, குழந்தை பிறக்கல. ஆனா ஜெக்கரியாவுக்கு மட்டும் என்ன புரிந்திருந்தா, ஐயா ஏன் குழந்தை தேவையோட கர்த்தர் யோவானை எதுக்கு தெரியுமா கொடுக்க விரும்புறாரு, அவர் நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு வருவதை அறிவிக்கிறதுக்காக அவர் யோவானை கொடுக்க போறாருன்னு அவன் புரிஞ்சிருந்தானா, எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் என் தேவன், நான் கிழவனா இருந்தாலும் என் ஒய்ஃப் கிழவியா இருந்தாலும் என் தேவன் அற்புதத்தை செய்வார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்கு dear children of God, you need to understand this very clearly that உனக்கு கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்ய போறது உன் தேவைக்காக, உன் பிரச்சனைக்காக மட்டும் இல்லை. ஏன் முடியாத அற்புதத்தை கர்த்தர் செய்வார்னா, அவர் நோக்கம் நிறைவேற போறது, அவர் சித்தம் இந்த பிரச்சனையின் மூலமாக நிறைவேற போறதுக்காகவே முடியாததை என் கர்த்தர் செய்வார். So I believe in the impossible. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? Hallelujah. You know why you believe in the impossible? Because it's going to fulfill God's purpose, not just my need. என் தேவை, என் மாம்சம், என் பிரச்சனையா இருந்தா, ஐயோ நடக்குமா நடக்காதா, வருமா கிடைக்காதா கிடைக்குமா, இப்படி நம்ம அப்படி இப்படி இருக்கலாம். ஆனா இது என் பிரச்சனை இல்லை ராஜா, இதன் மூலமாக கர்த்தர் நோக்கம் நிறைவேற போது, அதனாலே என் கர்த்தர் முடியாததை ஆகாததை செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உன் வியாதிக்கு சுகம் கிடைக்க போது எதுக்கு தெரியுமா? கர்த்தரின் நோக்கம், கர்த்தர் மகிமைப்பட போறார், நீ சாட்சியா நிக்க போகிற. ஹல்லேலூயா. உனக்கு கர்த்தர் அதிகமான பணத்தையும் ஆசீர்வாதத்தையும் எதுக்கு தெரியுமா கொடுக்க போறாரு? எதுக்கு? நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காமிச்சுக்கிறதுக்கா? இல்லையே. அவர் கொடுக்க போறதுக்கான காரணம், உன்னை கொண்டு பலர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, பலரை உலுக்காலும்படியாக. God is not going to bless you so that you can become selfish. He's going to bless you so that you can become selfless. Hallelujah. நோக்கம் புரியல. ஏன் நோக்கம் புரியலனா, இவ்வளோ ஆசாரியரா இருந்தோம், அவர் எதை மறந்துட்டார்னா, அகைன் கோயிங் பேக் டு தி ப்ராஃபஸி, ஏசாயா 40 அதிகாரம் வசனம் 3 வாசிங்க. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவாந்திர வெளியிலே தம்முடைய தேவனுக்கு பாதையை செவை பண்ணுங்கள் என்றும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சகல மலையும் குன்றும் தாழ்த்தப்பட்டு கோணலானது செவ்வையாகி கரடு முரடானவை சமமாக்கப்படும் என்றும், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும், கர்த்தரின் வாக்கு அதை உரைத்தது என்றும் வனாந்தரத்திலே கூப்பிடுகிற சத்தம் உண்டாயிற்று. வனாந்தரத்தில் கூப்பிடுகிற ஒரு சத்தம் யார் அது? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனை குறித்து ஏசாயா 40 அதிகாரத்தில் ஏசாயா யோவான் ஸ்நானகனை குறித்து எழுதியிருக்கிறார். மல்கியாவின் புத்தகம் 3 அதிகாரம் வசனம் 1 வாசிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், இதோ நான் என் தூதனை அனுப்புவேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான், வழியை ஆயத்தம் பண்ணுவான். இப்படின்னு யார் சொல்றா? தேவன் சொல்லுகிறார். அப்ப பாத்துங்க தேவ பிள்ளைகளே, ஜெக்கரியாக்கு என்ன புரியலனா, ஐயா பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் கர்த்தர் நோக்கலாம் உன்னை கொண்டு நிறைவேற போகுது, அதனால நீ நம்ப முடியாம இந்த விஷயம் இருந்தாலும் கர்த்தர் நம்ப முடியாத விஷயத்தை செய்வார். ஏன்னா அவர் நோக்கமும் தீர்க்க தரிசனமும் நிறைவேறணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஐயா, அதனால இன்னைக்கு you know why we believe in the impossible, நான் திருப்பி சொல்றேன். நம்ப முடியாம இருந்தா கூட நான் விசுவாசிக்கிறதுக்கான காரணம், என் தேவை சந்திக்கப்பட போதில்ல, இதன் மூலியமாக வரப்போகிற சாட்சியின் மூலியமாக கர்த்தர் நோக்கம் நிறைவேற போகிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் தேவையில்லை கர்த்தர் நோக்கம், உன் தேவையில்லை கர்த்தர் நோக்கம், உன் தேவையில்லை கர்த்தர். உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகள்லாம் எதுக்கு? உங்க பிள்ளைகளா? உங்க பேர் சொல்ல முடியாது இல்லையே. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் கர்த்தர் நோக்கத்துக்காக. ஹல்லேலூயா. உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை கர்த்தர் நோக்கத்துக்காக. நீ எந்த இடத்துல இருக்கிற அது கர்த்தர் நோக்கத்துக்காக. கர்த்தர் ஏன் உன்னை இங்க உன்னை வச்சிருக்காரு? கர்த்தர் நோக்கத்துக்காக. ஏன் இந்த காரியம், ஏன் இந்த வேலை, ஏன் இந்த பர்சனாலிட்டி, எல்லாமே கர்த்தர் நோக்கத்துக்காக. அதனால ஐயா நீ கிழவனாயிரு கிழவியாரு, என்ன வேணா உன் வயசு இருக்கட்டும், நம்ப முடியாத விஷயமா இருக்கட்டும், ஆனா கர்த்தர் நோக்க நிறைவேற முறையா கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. யோவான் அதை கன்ஃபார்ம் பண்ணி எழுதுகிறார். இப்போ நம்ம என்ன பண்றோம்? இந்த யோவான்ல, யோவான் ஸ்நானகன்ல யோவான் சீஷன் எழுதுகிறார். யோவான் 1 6 7 8 வாசிங்க. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான், அவன் பேர் யோவான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அதாவது யோவானை குறித்து ஏசாயா மல்கியா எழுதுகிறாங்க. யோவான் என்ற குழந்தை பிறக்கும் என்று
காபிரியேல் ஜக்கரியாவிடத்துல சொல்லுகிறார். சொல்லி முடிச்சு யோவான் சீஷன் எழுதுகிறார். சொன்னது எதுவோ யோவான் அப்படியே வந்து அதை செய்தார். அல்லேலூயா. பிள்ளைகளை, இன்னைக்கு என் விருப்பம் என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களை குறித்து ஒரு வாக்குத்தத்தமும் தீர்க்கதரிசனமும் சொல்லியிருக்கிறார். அது உங்ககிட்ட இன்னைக்கே கன்ஃபார்ம் பண்றாரு. எப்படி? இன்னைக்கு கர்த்தர் கன்ஃபார்ம் பண்றாரு. எத்தனை பேர் விசுவாசிங்க? கர்த்தர் கன்ஃபார்ம் பண்றாரு. அதை கன்ஃபார்ம் பண்றாரு. அடுத்தது நமக்கு கன்ஃபார்ம் பண்ணது மட்டும் இல்ல, அது நடந்து முடிஞ்ச பிறகு நம்ம கதையை இன்னொருத்தர் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நம்மளை குறித்து யோவான் ஸ்நானகனை குறித்து யோவான் சீஷன் எழுதுவார். ஆனா என்னன்னா, ஏன் இந்த முடியாத காரியத்தை கர்த்தர் செய்வார்னா, அவர் நோக்கம் பெருசா இருக்கு. அதனால நீங்க நம்பணும். அல்லேலூயா. 20,000 பேர் இருந்தாலும் என் டைம் வரும்போது கர்த்தர் என்ன, உனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். சொல்லுங்க, உங்களுக்கு அந்த வாய்ப்பு வரும். கண்டிப்பா வரும். இப்படி சொல்லுங்க, 20,000 பேர் இருந்தா கூட உனக்கு வாய்ப்பு வரும். அல்லேலூயா. அந்த ப்ராஜெக்ட் உனக்கு தான். ஏன்னா பேர் யார் பேர் கொடுக்கப்படுது? சொல்லுங்க, என் பேரை தான் பாடுவாங்க. ஒரு பழைய கொஞ்ச நாட்கள் முன்னாடி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சு. மேரா நம்பர் கப் ஆயேகா அப்படின்னு ஹிந்தியில். அப்படின்னா என் நம்பரை எப்போ கூப்பிடுவாங்க, என் பேரை கூடுவாங்களா? அதை இன்னும் முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ப்ராஃபிட்டிக் மீட்டிங் நடத்தும் போதெல்லாம், இப்போ நேற்று வந்து ஒருத்தர் என்கிட்ட பேசும்போது, சார் பெங்களூரில் ஒரு பெரிய ப்ராஃபிட் வராங்க, பல ஆயிரம் கூட்டம் வருது, இந்த ப்ராஃபிட்டிங் மீட்டிங் எப்படி பாஸ்டர் அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கம் கொடுங்க. ஆனால் இந்த ப்ராஃபிட்டிங் மீட்டிங் வரும்போதெல்லாம் என் பேரை கூடுவாங்களா, என் பேரை கூடுவாங்களா, பக்கத்தில் இருக்கிறவங்க பேரை கூப்பிட்டாங்களே என் பேரை கூடுவாங்களா, அவங்க பேர் அப்படியே ஒரு பேரை. உனக்கு இங்க இருக்கிற தீர்க்கதரிசி உன் பேரை கூப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல, கவலைப்படாத. மேல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர் உன் பேரை ஜீவ புத்தகத்துல எழுதி வச்சுட்டாரு. அதனால இவர் என் பேரை கூப்பிடனாலும் பரவாயில்ல, அவர் என் உள்ளங்கையில, அவர் உள்ளங்கையில என் பேரை எழுதி வச்சுட்டு டெய்லி என் பேரை வாசித்து கொண்டே இருக்கிறார். அதனால அவருக்கு என் பேர் தெரியும், அது போதும். அல்லேலூயா. ஐ திங்க் கையை தட்டினவங்களாம் பேர் கூடப்படாதவர்கள் நினைக்கிறேன். கை தட்டினவங்க பேர்லாம் கூப்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால மூன்றாவது காரியம், அவிசுவாசத்தை பேசுவதை விட ஊமையா இருப்பது நல்லது. எப்படி? ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் என்கரேஜிங்கா சொன்னல, மூணாவது பாயிண்ட் திருதி. அதாவது எப்படி? இட் இஸ் பெட்டர் டு பி டம் தேன் டு ஸ்பீக் டிஸ்பிலீஃப். எப்படி? அவிசுவாசமா பேசுறதை விட பக்கத்தில் போய் சொல்லுங்க, நீ ஊமையா இருக்குதே நல்லது. எப்படி? அவிசுவாசமா பேசுறதை விட நீ ஊமையா இருக்குது சொல்லலாம். எப்படி இதாக போகுது? கஷ்டம் தாங்க. அதில் வேற எப்படி தெரியுமா, பிராக்டிக்கலா கொஞ்சம் யோசிங்க. எப்படி? அவனை முதல்ல டெலீட் பண்ணுங்க. ஏன்னா கர்த்தர் பிராக்டிக்கலா எதுவுமே செய்ய மாட்டார். he will not do anything practical. ஏன்னா நம்ம ஆள் சொல்றாரு, ஜக்கரியா என்ன சொல்றாரு, ஐயா பிராக்டிக்கலா பேசணும்னா எனக்கும் வயசாயிடுச்சு, என் ஒய்ஃப்க்கும் வயசாயிடுச்சு, கொஞ்சம் பிராக்டிக்கலா பேசுமே. IVF கூட வேலை செய்யாது. பிராக்டிக்கலா என் கர்த்தர் செய்ய மாட்டார். அதனால நீ அவிசுமா பேசுறதை விட நீ என்ன பண்ண, ஊமையாகிறதே பெட்டரு. வாசிங்க லூக்காவின் புத்தகம் 19வது அதிகாரம் வசனம் 20. தேவதூதன் அவனுக்கு பிரதித்திரமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல் என்பவன். நான் யாரு? தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியேல்னா என்ன அர்த்தம்னா, மேன் ஆஃப் காட், மைட்டி ஒன் ஆஃப் காட், ஹீரோ ஆஃப் காடா. எப்படி? கர்த்தருக்கே ஹீரோ இவரு. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் போடுறேன். எப்படி? கர்த்தருக்கே ஹீரோ, மேன் ஆஃப் காட், மைட்டி மேன் ஆஃப் காட். இப்போ கேப்ரியலுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. நான் சொல்றேன், நான் மேன் ஆஃப் காட் சொல்றேன், நான் ஹீரோ ஆஃப் காட் சொல்றேன், நான் மைட்டி ஒன் ஆஃப் காட் சொல்றேன், நான் சொல்லி நீ நம்ப மாட்டேன்ற. அது மட்டும் இல்ல, அவர் சொல்லும் போது என்ன சொல்றானே, டேய் நான் தானியேல் கிட்ட போய் சொல்லும் போது தானியேல் நம்பினாயா? எப்படி? தானியேலை குறித்து கடைசி நாள் என்ன நடக்க போகுது, அடுத்தது என்ன வரப்போகுது, தானியேலே நம்பிட்டான். ரைட்டா? அடுத்தது எப்பா, அடுத்தது நான் யாருக்கிட்ட போறேன்? உன்னை நினைச்சா எனக்கு அடுத்தது மரியாள் கிட்ட போறதுக்கு பயமாகுது. மரியாள் கிட்ட போனா மரியாதை நம்பணும், நீ ஏன் நம்ப மாட்டேன்ற? நீ நானும் சொல்றேன், நான் ரீனுகுமார் சொல்றேன், ஐ எம் a man of God சொல்றேன், என் மனைவிக்கு நான் தான் ஹீரோ நான் சொல்றேன். இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுறாரு, தேவ பிள்ளைகளே, ஐயா நம்புங்க. அவர் வாசிங்க பார்க்கலாம். உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். ஐயா உங்க கூட இந்த காலை வேளையில பேசுவோம், லைவ்ல பாக்குறவங்களுக்குலாம் இந்த நற்செய்தியை சொல்லும் முடியாது தான் இன்னைக்கு காலையில நான் வந்தேன். உன் பிரச்சனையில கர்த்தர் நோக்கம் நிறைவேற போகுது, இதுக்கு தான் நான் அனுப்பப்பட்டு வந்தேன். என்ன சந்தேகப்பட்டவன் என்ன ஆகும்? வாசிங்க. இதோ தகுந்த காலத்திலே நிறைவேற போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடியினால்
இவைகள் சம்பவிக்கும் நாள் மட்டும் ஆ. நீ பேசக்கூடாமல் ஊமையாய் இருப்பாய் என்றான். நீ பேசக்கூடாமல் நான் கர்த்தரிடத்திலிருந்து ஜெபித்து கேட்க போகிற ஒரே வரம் இதுதான். எப்படி ஆண்டவரே இது நடக்கிற வரைக்கும் தயவுசெய்து இவங்க வாயை கொஞ்சம் இல்லைன்னா டெய்லி ஃபோன் பண்ணி எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும் எப்போ நடக்கும். பாருங்களேன் என்ன சொல்றான், நடக்கிற வரைக்கும் நீ என்ன பண்ணு, நீ see the problem with Zechariah was he let his tongue speak instead of his heart. அவன் இருதயத்தை நீங்க கேட்டு பார்த்தா அவன் கர்த்தருக்காக ஊழியம் செய்யற ஆள், உண்மை இவ்வளவு நாள் ஊழியம் செய்த ஆள். ஆனா அங்கிருந்து பேசாம டக்குன்னு என்ன பேசிச்சு, நாக்கு பேசிச்சு. அதனால என்ன சொல்றான், கேப்ரியல் வந்து இந்த நல்லா கவனிக்கணும். கேப்ரியல் போய் நான் கர்த்தர்கிட்ட கேட்டு வந்துட்டு உன்னை ஊமை ஆக்கலாமா இல்லையான்னு சொல்ல, அவனுக்கு கான்ஃபிடண்டா தெரியும் நான் செய்யற இந்த விஷயத்துல கர்த்தர் சம்மதிப்பாரு. ஏன்னா இவன் என்ன பண்ணுவான், வெளில போய் பேச விட்டா கேப்ரியல் வந்து சொன்னாரு, ஆனா நீங்களும் இவ்வளவு நாள் ஊழியம் செய்றீங்களே இப்படி நடக்குமா, கஷ்டம் தான் இல்ல. எலிசபெத் போய், எலிசபெத் என்ன வாட் டு யூ திங்க் எலிசபெத், ட்ரை பண்ணலாமா நடக்குமா, இப்படியே பேசிட்டு இருப்பான். அதுவும் என்ன இருக்கும், ஒரு மாசம் இருக்க 2 மாசம் அடடா நம்மளுக்கு ஆகாதுப்பா. அதனாலே என்ன பண்றாரு கர்த்தர், முதல்ல வாயை மூடு, நடக்கிற வரைக்கும் நீ பேசாத. ஏன்னா நடக்கிற வரைக்கும் நீ பேசினா என்ன ஆயிடுது, நீ பேசுறது எல்லாமே அவிசுவாசமாகுது, அதனாலே நடக்க மாட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லு, சில நேரத்துல ஊமையா இருப்பதே நல்லது, நீ இல்ல நான். எப்ப பார்த்தாலும் பக்கத்துல இருந்து சொன்ன எப்படி நான் ஊமையாக்குறது நல்லது. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐயா கஷ்டமான விஷயம் தான், சாத்தியம் இல்லாத விஷயம் தான், நம்ப முடியாத விஷயம் தான். ஆனா ஒண்ணு மட்டும், எவ்வளவு அதை நம்ப முடியாம இருந்தாலும் நான் என் வாயில இருந்து அவிசுவாசத்தை பேச மாட்டேன். நான் அவிசுவாசத்தை பேச மாட்டேன். ஏன்னா தேவ பிள்ளைகள் இன்னைக்கு ஒரு முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு கர்த்தரை விசுவாசிக்காத ஒரு நார்த் இந்தியன், சரியா, ஒரு சகோதரி, நான் ஒரு கம்பெனி கன்சல்ட் பண்றேன், அந்த இருக்கிற அந்த சகோதரி அவங்க இயேசுவெல்லாம் விசுவாசிக்கல. ஆனா அவங்க குடும்பத்தில் ஒரு சின்ன பையனுக்கு ஒரு சின்ன பையனை 28 வயசு பையனுக்கு கேன்சர் வந்துடுச்சு, ரொம்ப மோசமான நிலைமை இருக்கான். அவ கேட்கறதா தெரியுமா, எனக்கு அம்சு நீங்க ஜெபம் பண்ணிக்க முடியுமா அவனுக்காக, கேன் யூ ப்ரே டு ஜீசஸ் ஃபார் ஹிஸ் ஹீலிங், சரியா, எண்டு அவன் கேன்சர் எண்டு வந்துட்டான். ஆனா நீங்க ஜெபம் பண்ண, நான் சொன்னேன் நான் சபையா கூட ஜெபம் பண்ண இல்ல, நீங்க உங்க ஃபேமிலி ப்ரேயர்ல உங்க ஃபேமிலியா ஜெபம் பண்ணுங்க, அவனுக்கு ஒரு பெரிய ஒரு ஹீலிங் நடக்கும். ஐயா ஒரு அவிசுவாசி கேன்சர் நிலைமையில வந்தாலும் அந்த அவிசுவாசி விசுவாசத்தின் வார்த்தையை பேசுகிறான், அவனுக்கு ஹீலிங் நடக்கும், நீங்க ஜெபம் பண்ணீங்க. ஆனா நம்ம என்ன பேசுறோம், பேசும்போதே ஸ்டேஜ் 4 கேன்சர், ஜெபம் பண்ணீங்க, நடக்கிற மாதிரி கஷ்டம்தான், ஆனா ஜெபம் பண்ணீங்க. ஐயா நீ பேசும்போதே நீ என்னதான் ஜெபம் பண்ணிக்கோன்னு சொன்னாலும் அந்த ஜெபம் பண்ணிக்கோன்னு சொல்றதுல உன் அவிசுவாசம் தெரியுது, புரியுதா? ஐயா இதன் மூலமாக என் கர்த்தர் மகிமைப்பட போகிறார். ஹல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணீங்க, நான் சாட்சி சொல்ல போறேன். ஹல்லேலூயா. இப்படிதான் இருக்கணும் இதன் மூலமாக. அதனால நீ பேச போது அவிசுவாசம் வந்தா டக்குன்னு கால் ஆரம்பி, ஐயா வெயிட் வெயிட் வெயிட், அவிசுவாசம் வந்தா இவ்வளோ அவிசுவாசமா நம்ம பேசுறதெல்லாம் ஒரு நாள் நம்ம ஃபோனில் வந்து நிறைய பேர் உங்கள் ஃபோனில் ரெக்கார்டு வச்சுருக்கீங்க, ஐஃபோனில் இல்லை, உங்கள் ரெக்கார்டு நீங்கள் பேசுகிற கான்வர்சேஷன்லாம் நீ உட்காந்து கேட்டு பாருங்களேன், அவ்வளோ அவிசுவாசம். ஆனால் கர்த்தர் செய்வார். 4வது காரியம், என்ன உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருந்தாலும், உன் வாழ்க்கையில் நீ என்ன கடந்து வந்தாலும் நீ செய்ய வேண்டியதை செய். எனக்கு ஜெக்கரியா என்னை இம்ப்ரெஸ் பண்ணிட்டாரு. என் மைண்டில் அப்படியே வந்து நின்ன காரியம் என்னன்னா, 1வது அதிகாரம் வசனம் 23 வாசிங்களேன். அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே, அவனுடைய நல்ல கேளுங்க, அவனுடைய ஊழியத்தின் நாட்கள் நிறைவேறின உடனே தன் வீட்டுக்கு போனான். தன் வீட்டுக்கு, அதாவது உள்ள போயிட்டு வெளில வந்தவொடனே என்ன ஆயிட்டார், அண்ணன் ஊமை ஆயிட்டார். பக்கத்தில் தூங்குறவங்க யாராவது தட்டி எழுப்பி சொல்லுங்க ஊமை ஆயிட்டாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஊமை ஆயிட்டார். உள்ள போய் வெளில வந்தோடனே அவரு ஊமை ஆயிட்டார். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், போய் ஒரு பிரச்சனை ஒரு வியாதினோன்னு என்ன பண்ணுவோம், முதல்ல என்ன பண்ணுவான், ஊழியமாவது அவனுக்கு எவனாவது ஒருத்தன் ஜோம் பண்ணிப்பான், உடியா முதல்ல நான் என் மனைவி கிட்ட போய் மா நல்லா போனமா உள்ள, ஆனா கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, ஊமையாக்கிட்டாருமா. யோசிச்சு பாருங்களேன், முதல்ல ஒரு வியாதி வந்தோன்னு என்ன பண்றோம், ஓடி போய் எல்லாத்தையும் சொல்றோம், முதல்ல வீட்டுக்கு போய் ஆகணும். ஆனா வெளில வரான், ஊமை ஆயிட்டான், சுத்தி இருக்கிற ஆசாரியர்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியல. ஆனா வசனம் சொல்லுது, அவன் ஊழிய காலம் முடிகிற வரை அந்த இடத்துல நின்று அவன் ஊழியத்தை முடிச்சு விட்டு வீட்டுக்கு போனான். ஹல்லேலூயா.
அதனால தான் பிள்ளைகள் இன்னைக்கு நான் சொல்றேன், don't allow your problems to force you to neglect your duties. நீ செய்ய வேண்டிய காரியத்தை, உன் வியாதியோ உன் பிரச்சனையோ அதை தள்ளி வைக்க முடியாத விட்டுறாத. நீ செய்ய வேண்டியது செய். ஹல்லேலூயா. எவ்வளோ பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளோ நெருக்கமா இருந்தாலும், எவ்வளோ வலியா இருந்தாலும் நீ செய்ய வேண்டியதை செய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ செய்ய வேண்டியதை செய். உடனே அதை தட்டி கழிச்சிடாதீங்க. நம்மளும் என்ன பண்ணிருப்போம், உடனே போடா இவ்வளவு நாள் ஆசாரியரை வேலை வச்சு முதல்ல என் வாய் திறக்கணும், என் மனைவி கிட்ட போய் சொல்லணும். இல்ல, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ என்ன உன் வாழ்க்கையில் நீ கடந்து போகலாம் தயவுசெய்து தள்ளி விட்டுறாத. ஏன்னா நீ தள்ளி விட்டுனா உன் கையை விட்டு போயிடும். நீ செய்கிற காரியத்தை நீ செஞ்சு இருந்தா கர்த்தர் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அடுத்த காரியம், ஒரு காலம் உன் வாழ்க்கையில கர்த்தர் கொண்டு வருகிறார். உன்னை சுத்தி இருக்கிற மக்கள் உன் கனவீனத்தை மறந்து உன் கனத்தை நினைவு கொள்வார்கள். There is a time coming in your life, there is a time God has already brought in your life where people will no more remember your disgrace and dishonor, but they will remember to honor you. ஏன் வாசிங்க, லூக்கா 1:24. அந்நாட்களுக்கு பின்பு அவன் மனைவியாகிய எலிசபெத் கர்ப்பவதியாகி ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக. பாருங்க, நல்லா சொல்லுங்க பாருங்க. அவ கர்ப்பமானவன்னு அவ சொல்லுகிற காரியம், ஜனங்களுக்கு முன்னே எனக்கு உண்டான நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என் மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி. கர்த்தர் என் மேல கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்தருளினார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தால். நல்லா கொஞ்சம் கவனிங்க தேவ பிள்ளைகளே. அவ சொல்ற வசனத்தை வாசிக்கும் போது எவ்வளவு ஃபீல் பண்ணியிருக்கான்னு தெரியும். அவ என்ன சொல்றா, ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருக்கிற நிந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவ குழந்தை இல்லாத பிரச்சனை, அவன் நிந்த மட்டும் இல்ல, ஜனங்களுக்குள்ள என்ன அர்த்தம்? டெய்லி பேசுறானுங்க, டெய்லி இதே கேள்வி கேட்கறாங்க. பார்க்குற இடத்துலலாம், அதாவது நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்தை விட்டுருவானுங்க. எது இல்லையோ கரெக்டாக என்ன கேட்பாங்க, அதை தான் கரெக்டாக நம்ம மக்கள் கேட்பாங்க. எது பிரச்சனையோ கரெக்டாக 1000 விஷயம் நல்லா இருக்கும், அதை விட்டுருவாங்க. எது பிரச்சனையோ அதை மட்டும் தான் என்னங்க இன்னும் அப்படின்னுவானுங்க. எங்க உங்க புள்ள வரலையான்னுவாங்க. அப்புறம் உங்க புள்ள இப்படி இல்லையா, இப்படியே கேள்வி கேட்பாங்க. ரைட்? நம்மளை பார்த்து வேற, நம்மளை பார்க்கும்போது சிலர்லாம் இன்னும் அட்வைஸ், பாஸ்டர் நீங்க அந்த பாஸ்டர் மாதிரி ட்ரை பண்ணி செட் பண்ணி கூடாதுன்றாங்க. என்ன அந்த பாஸ்டர் பண்ணிட்டார் தெரியுமா, ஒண்ணுமே இல்லை என்கிட்ட என்ன கன்வின்ஸ் பண்றாங்களாம். ஒண்ணுமே தெரியாது பாஸ்டர், நீங்க வச்சுக்கிறீங்கன்னே தெரியாது. அவங்க அப்படியே போட்டு அதை இம்ப்ளான்ட் பண்ணுவாங்க. அப்படியே தேவையில்லை, கவலைப்படாதீங்க. ஒரு சின்ன அமௌண்ட், ஒருத்தர் வந்து எந்த அளவுக்கு அவர் நல்லவனா என்ன ரொம்ப நேசிக்கிறார், அவர் வந்து பாஸ்டர் அதை நான் ஸ்பான்சர் பண்றேன்னாரு. அவர் நினைச்சுட்டு இது எனக்கு பிரச்சனைன்னு, ஆனா எனக்கு தான் தெரியும் இது எனக்கு அழகுன்னு. I want to tell you, அவ சொல்றா, மக்களுக்கு மத்தியில் இருக்கிற என் நிந்தையை எடுத்தும் போடும்படியாக கர்த்தர் செய்தார். நம்மளுக்கு பெரிய டிஸ்கிரேஸ்ல மக்கள் மத்தியில் சில நேரத்தில் நம்மளால பதில் சொல்ல முடியல. பல வருஷமாக நான் என்ன சொல்வேன்னு தெரியல. கர்த்தர் செய்வார் சொல்லி எனக்கு போதும் நான் ஆயிடுச்சியா, இதுக்கு மேல நான் என்ன பண்ணதா. ஆனா தேவ பிள்ளைகளை, ஒரு நேரம் வருது, நீ இதே வார்த்தையை இன்னைக்கு எழுதி வச்சுங்க, நோட் பண்ணி வச்சுங்க, உன் பைபிள்ல அண்டர்லைன் பண்ணி வச்சுங்க. மக்கள் மத்தியில், ஜனங்களின் மத்தியில் இருக்கிற நிந்தையை என் கர்த்தர் நீக்கி எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார், எனக்கு ஒரு விடுதலையை கொடுத்தார், என்னை ஆசீர்வாதமா மாற்றினார். மக்கள் மத்தியில் இருக்கிற நிந்தையை என் கர்த்தர் போக்கிவிட்டார். வேற எங்கேயோ இல்ல, அதே மக்கள் மத்தியில். சரியா? தயவுசெய்து கர்த்தர் அதை செய்யறதுக்கு முன்னாடி அமெரிக்காவோ ஆஸ்திரேலியா போடாது. அந்த மக்கள் மத்தியில் கர்த்தர் செய்வார், அப்புறம் அடுத்த மக்கள் மத்தியிலே செய்வார். சரியா? இந்த மக்கள் மத்தியில் செய்யணும். கடைசியாக முடிக்கிறேன். உன் மௌனம் உன் பாடலாக மாறும். your silence will become your song. ஜக்கரியா இவ்வளவு நாள் எப்படி இருக்கிறாரு? ஊமையா இருக்கிறார். இது நடுவில் வந்து மரியாள்லாம் வராங்க. அந்த கதையை நான் கட் பண்ணிட்டேன். ஏன்னா மரியாள் கதைக்கு நான் இன்னும் போல, அதை தனியாக உங்களுக்கு டீல் பண்ணுறேன். மரியாள்லாம் வராங்க. ஆனால் இவ்வளோ நாள் ஊமையாக இருக்கிறவர் கர்த்தர் அற்புதம் செய்த உடனே பாட ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் அவர் பாடலை. நீங்கள் எல்லாம் பீப்புள் நோ த சாங் ஆஃப் எலிசபெத், பீப்புள் நோ த சாங் ஆஃப் மேரி, டெபரா, இவங்க பாட்டெலாம் தெரியும். ஆனால் ஜக்கரியா ஒரு பாட்டு பாடிடுறார். நிறைய பேர் அது தெரியவே தெரியாது. வாசிங்க, 57வது வசனத்திலிருந்து வாசிங்க. எலிசபெத்துக்கு பிரசவ காலம் நிறைவேறின போது
அவள் ஒரு புத்திரனை பெற்றால் கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு எல்லாரும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள். அது வசனம் போட்டுக்குது, அவர்களுடனே சந்தோஷப்பட்டாங்கன்னு. இந்த மூஞ்சிகள் எல்லாம் பார்த்தா சந்தோஷப்படுற மாதிரி தெரியல. அந்த மாதிரி சந்தோஷப்பட்ட மூஞ்சிகள் சந்தோஷப்படும், சிலர் சந்தோஷப்படுற மாதிரி நடிக்கும். அவங்கள விட்டுருங்க. ஆனா வாசிங்க. 8ஆம் நாளிலே பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ணும்படிக்கு அவர்கள் வந்து அதன் தகப்பனுடைய நாமத்தின்படி அதற்கு சகரியா என்று பெயரிட போனார்கள். சக்கரையா என்று. எப்படி சிலர்லாம் பாவம் கொடுமை, இந்த பசங்களுக்கு பேர் வைக்கிறாங்க பாருங்க. எப்படி பாட்டி பேர் இது, தாத்தா பேர் இது, அவுடேட்டடான ஒரு பேரு. ஆனா நம்ம பசங்களுக்கு எங்க அப்பா பேர் தான் வச்சாகணும், எங்க அம்மா பேர் தான் வச்சாகணும். பாவம். எனக்கு ஒருத்தர் அட்வைஸ் பண்ணாரு. எங்க அம்மா பேர் சுகந்தி, எங்க மாமியார் பேரு கனி, தேவகனி. ஒருத்தர் எனக்கு அட்வைஸ் பண்ணாரு எங்க மாமா, என்னன்னா ரெண்டுத்தையும் சேர்த்து உங்க பொண்ணுக்கு சுகந்த கனின்னு வைங்கனாரு. அவங்க பேச்சு கேட்டு இன்னைக்கு நான் சுகந்த கனின்னு வச்சிருந்தேன் என் பொண்ணுக்கு. நீங்க யோசித்து பாருங்க, எவ்வளோ பேர் அவ்வளோ கலாச்சிருப்பீங்க. நான் இல்லை, நான் இந்த பேர் தான் கத்தர் குத்தன்னு வச்சேன் நான். அந்த மாதிரி இவங்க என்ன பண்ண, அப்பா பேரே வை, பாட்டி பேரே வை, தாத்தா பேரே வை. நான் வேணான்னு சொல்ல, கொஞ்சம் பசங்களை வந்து நாளைக்கு கிண்டல் பண்ணாத அளவுக்கு வைங்க, சரியா? வச்சுட்டு இவர் சொல்றாரு, இல்ல எலிசபெத் சொல்றாங்க யோவான் பேர் வைக்கலான்றாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க யோவான் யார் பேருமே இல்லையே. அப்ப வாசிங்க 64வது வசனம் வாசிங்க. உடனே அவனுடைய வாய் திறக்கப்பட்டு, அதாவது செக்கரியா என்ன பண்றான், ஒரு எழுதி காட்டுறான். கர்த்தர் சொன்ன பேர் யோவான் வெப்பன உடனே என்னாச்சு, அவன் வாய் திறக்கப்பட்டு அவனுடைய நாவும் கட்டவிழ்க்கப்பட்டு தேவனை ஸ்தோத்தரித்து பேசினான். தேவனை ஸ்தோத்தரித்து அப்படியே ஒரு பாடல பாடி இருக்கிறாங்க அவங்க கடைசியா. என்னைக்கு அவன் கர்த்தர் சித்தத்தை உணர்ந்து கர்த்தர் நோக்கத்தை உணரானோ அன்னைக்கே அவன் வாய் திறக்கப்படுது. இவ்வளோ நாள் மௌனமா இருந்தவன் அவன் மௌனம் பாடலாகுது. His silence becomes a song. Hallelujah. I want to encourage you that there's a time coming in your life where you're going to sing God's praise. உன்னுடைய மௌனம், இவ்வளோ நாள் நீ மௌனமா இருக்கிற, பதில் சொல்லாமல் இருக்கிற இந்த மௌனம் எல்லாம் ஒரு பாடலாக மாறப்போகுது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நீ உடனே எனக்கு பாட்டு பாட வர அதெல்லாம் சொல்லாது, அதெல்லாம் சொல்ல வரல. நீ கத்தரை தூச்சி ஒரு பாட்டு பாடுவ. நீ எந்த ஸ்கேலில் வேணா பாடு, இன்ஸ்ட்ருமெண்டோட பாடு, இல்லை இல்லாமல் கூட பாடு. ஆனால் உன் மௌனம் பாடலாக அவன் பாடி இப்போ உணர்ந்து பேசுறான். அந்த பெரிய பாடல் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. அந்த 76 77 மட்டும் வாசிங்களேன். நீயோ பாலகனே, நீயோ பாலகனே யாரை பார்த்து பாடுறாரு? யோவான சொல்றாரு, நீயோ பாலகனே உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். உன்னதமான தீர்க்கதரிசி. இப்பதான் தெரியுது நம்ம ஆளுக்கு நோக்கம். நீ இனிமேல்ட்டு என்னப்பட மாட்ட, ஜக்கரியாவின் பிள்ளை என்று எண்ணப்பட மாட்டாய். என் பிள்ளைன்னு யாருக்கும் உனக்கு தெரியாது. பிள்ளைங்க இன்னைக்கு நம்ம ஜபம் அப்படி தெரியுமா, நம்ம ஐடென்டிட்டியில நம்ம பிள்ளைங்க இருக்கவே கூடாது. நம்ம பிள்ளைங்க எல்லாம் ஆண்டவர் ஐடென்டிட்டியில தான் இருக்கணும். இவர் பிள்ளை அவர் பிள்ளைல பார்க்கும் போதெல்லாம் இயேசுவின் பிள்ளையா, கத்தரன் பிள்ளையா, கத்தரன் மக, கத்தரன் பையன், அதுதான் அவங்க ஐடென்டிட்டி. ரீனுகுமார் பொண்ணு, ரீனுகுமார் பையன், பிரேம் ஜோசப் அப்படிலாம் இருக்கக்கூடாது. யாரோட பிள்ளை? கத்தரோட பிள்ளை. அவன் சொல்றான் பாருங்களேன், நீயோ பாலகனே உத்தமமானவருடைய. அப்பாங்கள்லாம் இதை சொல்ல ஆரம்பிக்கணும், அம்மாக்கள்லாம் இதை சொல்ல ஆரம்பிக்கணும் நம்ம பிள்ளைகளை பார்த்து. நீ அவர் பிள்ளைப்பா. நம்ம என்ன சொல்றோம், என் பிள்ளை. எப்படி நல்லது நடந்தா, இல்லைன்னா உன் புள்ள. அப்பா யாரு? அவன் சொல்றான் பாருங்க, இந்த என் புள்ள உன் புள்ளலாம் கிடையாது. அவன் உன்னதமானவருடைய புள்ள, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி எனப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணுவோம். நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். பாருங்களேன், இப்ப தெளிவா பேசுறாரு நம்ம ஆளு. அல்லேலூயா. இவ்வளோ நாள் எனக்கு குழந்தை வருமா, நான் கிழவனாகிறேன், அந்த மாதிரி தான் இவ்வளோ பேசினவர் இப்போ பிள்ளைய பார்த்துன்னு சொல்ல, நீ தான் அந்த தீர்க்கதரிசி, நீ கத்தரால் கொடுக்கப்பட்ட பிள்ளைடா. நம்ம பிள்ளைங்களை பார்த்து இப்படிலாம் பேசணுங்க. நீ யூஸ்லெஸ், நீ படிக்க மாட்டுற, நீ இப்படின்னு பேசுறதோட நம்ம பிள்ளைகளை பார்த்தா நீ தான்டா தீர்க்கதரிசி. நம்மளுக்கு கஷ்டமாக தான் இருக்கும் சொல்கிறதுக்கு, ஆனால் பரவாயில்ல. அவங்க பண்ணுற வேலைக்கு நம்ம பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். யோசித்து பாருங்க, நான் காலேஜ் படிக்கும்போது தம் அடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு வருவேன். எங்கள் அம்மா என்னை பார்த்து இவன் தான் ஊழியக்காரனாக போகிறான். நாங்கள் எப்படி இருக்கோம் மற்றவங்களுக்குலாம். ஆனால் கத்த செஞ்சாரா இல்லையா? கத்த செஞ்சாரா இல்லையா? அல்லேலூயா. என் வாழ்க்கையில் இதை கத்த செஞ்சாருன்னா உங்கள் பிள்ளைகளை பார்த்து எங்கள் அம்மா பேசின மாதிரி உங்கள் பிள்ளைகளையும் பார்த்து நீங்கள் பேசினே இருந்தீங்கன்னா கத்தர் நிச்சயமா சத்தியமா உங்கள் பிள்ளைகளுக்கும் கத்தர் செய்வார். அல்லேலூயா. சொல்லும் போதே பாருங்களேன், அவன் பேசும்போது எவ்வளோ தெரியுமா, உன்னதமானுடைய தீர்க்கதரிசி. இப்போ அவன் மௌனம் பாடலாக மாறுகிறது. தேவ பிள்ளைகளை
So long he was silent, but a silence becomes a song. ஐயா, பல நாட்களாக நீ வாய் எடுத்து போய் பதில் சொல்லாமல் இருக்கிற. சிலர்லாம் என்கிட்ட இப்போ ஜோம் பண்ணது, பாஸ்டர் ரொம்ப பேசினாங்க பாஸ்டர், ஆனால் நான் அப்படியே மௌனமாக தான் சைலண்டாக பாஸ்டர், நான் திருப்பி பேசல. ஒரு டைம் வரும் நீ பேச மாட்டேன், அது பாடலாக மாறும். It will be your song. Hallelujah. அந்த சாங்கை ரெக்கார்ட் பண்ணுவாங்க, அது பாடலாக மாறும்படியாக கர்த்தர் உன்னை சாட்சியாக மாற்ற போகிறார். சைலண்டாகவே இருங்க. இட்ஸ் ஓகே, சைலன்ஸ் இஸ் பவர்ஃபுல். இட்ஸ் ஓகே, ஜஸ்ட் பி சைலண்ட். நான் இந்த பைபிளை நான் முடிச்சிடுறேன். இந்த யூ வெர்ஷனில் நீங்கள் எல்லாம் இந்த ஆப்பில் பைபிள் யூஸ் பண்ணுறீங்கல்ல, இந்த ஆப்பில் பைபிள் யூஸ் பண்ணும்போது 2 ஆர்டர் கொடுத்துருந்தான். ட்ரெடிஷ்னல் ஆர்டர்னு ஒன்று, ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னு ஒன்று கொடுத்துருந்தான். நம்மளுக்கு எப்பவுமே எது ஈஸி? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஈஸி. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர்னா அப்படியே நான் என்ன பண்ணேன், இந்த பைபிளில் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் புக்ஸை வைக்கலான்னு போய் பார்த்தேன். சரியா? ஃபர்ஸ்ட் காட்டுது ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ், ஃபர்ஸ்ட் கிரானிக்கல்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ், ஃபர்ஸ்ட் ஜான், ஃபர்ஸ்ட் கிங்ஸ், ஃபர்ஸ்ட் பீட்டர், ஃபர்ஸ்ட் சாமுவேல், இப்படிலாம் போயிட்டு அதுக்கப்புறம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்ஸு, ஆக்ஸ்க்கு அப்புறம் ஏமோஸு, ஆமோஸ்க்கு அப்புறம் கொலோசியன்ஸு, கொலோசியன்ஸ்க்கு அப்புறம் டேனியல், டேனியலுக்கு அப்புறம் டியூட்ரானமி. ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் பார்த்தா அடப்பாவி, இந்த ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் நான் வாசித்தேன்னா பைபிள் எனக்கு புரியவே புரியாது. ஆனால் கர்த்தர், அதுவும் பாருங்க, டியூட்ரானமிக்கு அப்புறம் எக்லிசியாஸ்டஸ், எஃபிஷியன்சி, எஸ்தர், எஸ்தருக்கு அப்புறம் எக்ஸடஸ், எக்ஸடஸ்க்கு அப்புறம் எசேக்கியேல். டே எது எப்போ? அதெல்லாம் விட எஸ்ராக்கு அப்புறம் கலேஷியன்ஸ், கலேஷியன்ஸ்க்கு அப்புறம் ஜெனிசிஸ் வருது. நான் கலேஷியன்ஸை வாசித்து முடிச்சு ஜெனிசிஸ் தலையும் புரியாது, காலம் புரியாது. ஆனால் உலக பிரகாரம் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஈஸி. ஆனால் கர்த்தர் ஒரு ஆர்டர் வச்சிருக்காரு. அந்த ஆர்டரை வாசித்தா தான் எனக்கு கதை புரியும். அல்லேலூயா. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, உலக பிரகாரமா ஒரு ஆர்டர் நமக்கு இந்த உலகம் சொல்லுது. ஆனா கர்த்தர் ஒரு ஆர்டர் வைத்திருக்கிறாரு. அவர் ஆர்டர் படி ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கும் போது தான் கர்த்தர் சித்தம், கர்த்தர் நோக்கம் நம்ம வாழ்க்கையில புரியும், அவர் மகிமைப்படுவார். அல்லேலூயா. இந்த ஆர்டர் ஈஸியாகுது, இந்த ஆர்டர் எனக்கு பிடிச்சிக்குது, அது ஒண்ணுமே வேலைக்காகுது. ஆனா கர்த்தர் எனக்கு ஒரு ஆர்டர் வைத்திருக்கிறாரு. அந்த ஆர்டரை நான் படிக்கும் போது உன் நெருக்கத்தின் மூலமாக கர்த்தர் சித்தம் நிறைவேறும்.